ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ரிஷப ராசியாதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கிரன் தான். பழமொழி சொல்லுவாங்க, சுக்கிரன் அதாவது கொடுக்குற சுக்கிரன் கூரை பிச்சுட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அவர் தான் உங்கள் ராசியாதிபதி. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல, அதாவது தனஸ்தானத்தில் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. 25ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கரெக்டாக இருந்து உங்கள் ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா, நிச்சயமாக இந்த மாதம் 25 தேதிக்குள்ளார உங்களோட கமிட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கார் வாங்கணும், இடம் வாங்கணும், தொழிலில் இருக்கிற தடைகள் விலகணும், குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகணும், அதாவது எடுத்த ஒவ்வொரு காரியமே நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் 25 தேதிக்குள்ளாரையே கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி சுக்கிர பகவான் அதாவது தனஸ்தானத்தில் இருக்கிறார், சரிங்களா. தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறார். கிட்டத்தட்ட கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 25 தேதிக்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் மேக்சிமம் என்ன அப்படின்னா, இந்த உடல் உபாதிகள் சார்ந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். ரொம்ப நாளாக பிரச்சனை என்னன்னு தெரியாமலே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, குடலாத்த உளுந்தது தெரியாமல் கோடி ரூபாய் செலவு பண்ணாங்களாம். அந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனை என்னன்னு தெரியாமல் செலவு பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, அதாவது நம்மளோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சும் அது சரி பண்ண முடியாமல் சூழ்நிலை நமக்கு கை கொடுக்காம ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு தடையாக இருந்த விஷயம் கண்டிப்பாக இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள்ளார அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும், சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் புதன் கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கிறது ஒரு அற்புதமான வாய்ப்பு, சரிங்களா. அப்போ உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 25 தேதி வரைக்குமே அவர் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தனம் 4 காசு நிற்கும். கிட்டத்தட்ட முன்னெல்லாம் வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவிட்டு இருந்த காலம் போய் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா, புதன் பகவான் உங்கள் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால, அதாவதுன்றது 15 தேதி வரைக்கும் அவர் உங்கள் ராசியில் இருந்துட்டு அடுத்தது 15ஆம் தேதிக்கு மேலே அவர் தன் சொந்த வீட்டுக்கே போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு, சரிங்களா. ஏன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவானே உங்கள் ராசியில் தான் இருக்கிறார், சரிங்களா. அப்போ அதாவது புதன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால முன்னை விட பாருங்கள், இப்போ நிறைய யோசனைகள் தோணும். இது பண்ணலாமா, இப்படி போகலாமா, இல்லை இது செஞ்சால் நல்லா இருக்குமா, இல்லை அப்படி போனால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி கேள்விகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது பழகவங்களே சொல்லுவாங்க, முன்னை விட இப்போ ஒரு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா, நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு, யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரங்களுக்கு சனியுடைய பார்வை வேற 3ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறாரு. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் அவர் டைரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு சொல்லுவேன், சரிங்களா. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்தது கிரக பரிவர்த்தனை வாங்கினது ஒரு நல்ல விஷயம். சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாருன்றது அதை விட ஒரு நல்ல விஷயம். அது போக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கார் இல்லையா, குடும்ப குருவாக இருக்கிறார் இல்லையா, அந்த குடும்ப குருவாக இருக்கிறவர் இந்த மாதம் பாருங்க 18ஆம் தேதி அன்னைக்கு அவர் குடும்ப குருவாக இருந்து தைரிய குருவாக மாறுறார். கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு தைரிய குருவாக போகிறதுனால இதை விட உங்களுக்கு என்ன நல்ல நேரம் வேணும் யோசிங்க. ஏன்னா நவகிரகம்னு சொல்கிறது 9 கிரகம். அப்போ ராகு கேதுன்றவருக்கு பலன் கிடையாது. ஏன்னா அவர் நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம்ன்றதுனால உங்களுக்கு நம்ம பெருசாக ராகு கேதுக்கு நம்ம பலன் எடுத்துக்கிறது இல்லை. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ தைரிய குருவாக போகக்கூடிய இந்த தருணம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நாள் கனவு உங்களுக்கு நனவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கனவுன்னு சொல்கிறது இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் ஆரம்பிக்கணும், கடை ஓப்பன் பண்ணணும், புதுசாக நம்ம சொந்த காலம் நிற்கணும், இப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக கை கொடுக்க போகுது, சரிங்களா.
அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் வந்து 12 இருக்கிறார். ஆனால் 12 செவ்வாய் இருந்தாலும் அவர் தன் சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இது கூட உங்களுக்கு அதாவது ஒரு அரசியல்வாதோட சப்போர்ட்டு, பெரிய மனுஷனுடைய சப்போர்ட்டு, அதாவது அதிகாரிகளுடைய சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஏன்னா செவ்வாய் இப்போ தன் சொந்த வீட்டில் இருக்கார். இதில் ஒரு நல்ல வாய்ப்பு. சரிங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டுனா உங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, லாப சனியாக இருக்கிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் லாப சனியாக இருக்கிறாரு, குரு பகவான் தைரிய குருவாக போகிறாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எது செய்யணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் வச்சுருந்தீங்களோ யோசனை பண்ணவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்து பாருங்கள், அது உங்களுக்கு சூப்பராக போகும். கிணறு வெட்டலான் இருக்கிறீங்க, போர் போடலான் இருக்கிறேங்க, வீடு கட்டலான் இருக்கிறேன், ஆல்ட்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன், தொழில் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறேன், அதாவது பிஸ்னஸ் இன்னும் பெருசு பண்ணலான் இருக்கிறேன், இல்லை எனக்கு வந்து ஜாப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறேன், எதுவுமே உங்களுடைய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் முதல்ல கிடைக்கிற வெற்றி என்ன அப்படின்னா அசையா சொத்து, அதாவது வீடு வாங்குகிற பாக்கியம், வீடு கட்டக்கூடிய பாக்கியம், வீடு ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய யோகம், இந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ குரு உங்களுக்கு தைரிய குருவாக மாறிட்டாருங்களா, இந்த மாதிரி நேரம் அதாவது நாங்கள் பேசிக்கிறது இல்லைங்க, எங்கள் பங்காளிகளுக்குள்ள சண்டை, சொந்த பந்தத்துக்குள்ளார வாதம், ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து மனசளவில் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் மீண்டும் இந்த மாதம் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க வேண்டியதே இல்லை கண்டிப்பாக. ஏன்னா பொது பலனில் உங்களுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்கள், ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து குடும்ப குருவோ உக்காந்ததுலேருந்து குடும்பத்தில் சண்டை, நிம்மதி இல்லை, குழப்பமாக இருக்குது, கருத்து வேறுபாடு, குழப்பத்துக்கு மேலே குழப்பம், எதை சாப்பிட்டா நம்ம பெத்தந்தெளின்ற மாதிரி ஒரு வருஷமாக நான் குழப்பத்தில் இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ இந்த அதாவது ஜூன் 1, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஜூன் 1, தமிழுக்கு வந்து வைகாசி 18 குரு வந்து பெயர் சகரார். அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக ஆரம்பிங்க. சுபகாரியம் பண்ணலான் இருக்கிறீங்களா, தாராளமாக செய்யலாம். இது எல்லாத்துக்குமே நான் ஒரே மாதிரி சொல்ல முடியாதுங்க. உங்களோட சுய ஜாதகமும் நல்லா இருக்கா அப்படின்றது ஒரு தடவை பாருங்கள். ஆனால் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அதாவது 18 தேதி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக, ஏன்னா குரு இப்போ மாறுறத சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் 18 தேதிக்கு மேலே அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறார். ஏன்னா தைரிய குருவும் வராரு இல்லைங்களா, இதனால் கண்டிப்பாக சங்கடங்கள் சரியாகும், கருத்து வேறுபாடுகள் தீரும், கிட்டத்தட்ட இந்த ஹெல்த் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். மெயினாக இந்த குடுக்கல் வாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய விவகாரமெல்லாம் கொஞ்சம் சரியாகும். சார் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், என் பையனுக்கு வரன் பார்த்துட்ருக்குறோம், இதனால் தள்ளி போயிட்டுருக்குது ஆனால் அமையலன்றீங்களா, அது அவங்களுடைய ஜாதகம் இருந்தால் அதை நம்ம என்னன்றதை நம்ம தெளிவாக சொல்லலாம் இல்லைங்களா. ஆனால் பொது பலனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. அதனாலன்றது என்ன அப்படின்னா ஒரு தடவை உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு நெறிகள் குறிகள் என்ன இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஆலயத்துக்கு போகணும், எப்படி இருந்தால் அது சரியாகுன்றதை சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே இல்லை. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.